அசெட் வெர்சஸ் லையபிலிட்டி. அசெட் வெர்சஸ் லையபிலிட்டின்னு பார்த்தோன்னே இவனும் அசெட் வெர்சஸ் லையபிலிட்டி பற்றி தான் பேச போகிறான்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதெல்லாம் இல்லை. ஒரு ப்ராடக்ட் அதை பேஸ் பண்ணி தான் அசெட் லையபிலிட்டி அப்படின்னு பேசுகிறாங்க எல்லாரும். ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தோன்னா நம்ம செலவு பண்ணுறது தான் வந்து லையபிலிட்டி. நம்மக்கிட்ட இருந்து பாக்கெட்லேருந்து மணி எடுக்கிறது தான் லையபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு பார்த்தா நம்ம பிறந்ததே வந்து லாஸ்ட்டில் லையபிலிட்டின்னு முடிஞ்சிடும். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஜெயின் ஃபாலோ பண்ணுற பீப்புள் நினைக்கிறேன். ஸோ அடகு கடைலாம் வச்சுருப்பாங்களே அவங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச இதில் சொன்னால் சேட்டு அவன் என்ன சொன்னான்னா, நாங்கள் எப்படி ரிச்சாக இருக்கும் அப்படின்னா, எங்கள் அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னு அவன் சொன்னான். அது வந்து எனக்கு கேட்குறதுக்கு வந்து ரொம்ப என்னையே வந்து ஒரு ஸ்லாப் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது என்னன்னா, அவங்க எப்போ ஒரு பொருள் வாங்க செலவு பண்ணுவாங்கன்னா, அவங்க கிட்ட 10 டைம்ஸ் அந்த பொருள் வாங்குறதுக்கான மணி இருந்தால் மட்டும்தான் 1 டைம் அந்த பொருள் வாங்குறதுக்கான அவங்க வந்து அந்த செலவு பண்ணுவாங்களாம். ஸோ அவன் வந்து சொல்லும் போது எனக்கு வந்து புதுசாக இருந்தது. நம்ம இல்லை நான் எப்படின்னா, ஒரு பொருள் வாங்கணும்னா எனக்கு பிடிச்சிருந்தது, அந்த பொருள் வாங்கணும்னா ஒரு டைம் நான் சேர்த்து வச்சுட்டு அந்த காசை அந்த பொருள் நம்ம வாங்கிடுவோம். ஆனால் அவங்க வந்து அப்படி யோசிக்கல. 10 டைம்ஸ் என்கிட்ட அந்த பொருள் வாங்குறதுக்கான மணி இருந்தால் மட்டும்தான் 1 டைம் அந்த பொருளை வாங்குறாங்க. ஸோ அட்லீஸ்ட் 10 டைம்ஸ் வேணாலும் 5 டைம்ஸ் மினிமம், இல்லைனா ரொம்ப உங்களுக்கு அந்த பொருள் வாங்க நீட் இருக்குது அப்படின்னா 2 டைம்ஸ், அட்லீஸ்ட் 2 டைம் அந்த பொருள் வாங்குறதுக்கான அந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கான மணி உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த பொருள் வாங்கணும். அந்த 2 டைம்ஸ்லேயும் அந்த 1 டைம் என்னால் எதனா எமர்ஜென்சி வந்துச்சுனாலும் நான் அதை சமாளிச்சுப்பேன் அப்படின்னு உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பொருளை வாங்கி உங்கள் யூஸ்க்கு பண்ணிக்கலாம். இது மாதிரி கருத்து, என்னோட ஒப்பீனியனு, இல்லைனா நான் எனக்கு நடந்த சில சம்பவம் இதை பற்றி தெரியணும்னா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு எதுனா இது மாதிரி அட்வைஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருனா கொடுத்துருந்தாலோ உங்களுக்கு நடந்திருந்தாலோ கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. அதுக்கப்புறம் நம்ம தோன்றது பேசலாம். வாழ்க்கையே வாழத்தானே.